பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த காணொளியில் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். வரலாறு தெரியாத சமூகம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இந்த காணொளியை முழுமையாக பார்த்து இறை நெருக்கத்தை பெற வேண்டும் என இருகரமேந்தி பிரார்த்தித்தவனாக இந்த தொடரை ஆரம்பம் செய்கின்றோம். இந்த தொடரிலே அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் தந்தையை சிறையில் தள்ளியவரா என்ற தலைப்பில் பார்க்கலாம். 5வது முகலாய சக்கரவர்த்தி அபுல் முசஃபர் ஷிஹாபுத்தீன் முஹம்மது ஷாஜஹான் புதல்வரான அவுரங்கசீப் முகலாய பேரரசில் சக்கரவர்த்தியாக கிபி 1658 அமர்ந்தார். அவ்வேளையில் தந்தை ஷாஜஹானை சிறையில் அடைத்தார், கொடுமைகள் செய்தார். இறுதி நாட்களில் அவரை கண்ணியக்குறைவாக நடத்தினார். அவரது உடல் அடக்கமும் தகுந்த மரியாதைகளுடன் நடத்தப்படவில்லை. இது தந்தை ஷாஜஹானுக்கு தனையன் அவுரங்கசீப் இழைத்ததாக சொல்லப்பட்டு வரும் குற்றச்சாட்டுகள். இதன் உண்மை நிலை என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். பாசமும் பகையும். ஆக்ரா கோட்டையை கைப்பற்றியதும் ஷாஜஹானிடம் மாமன்னர் ஆலம்கீர் அவுரங்கசீப் தமது புதல்வரான இளவரசர் முகமது சுல்தானை கிபி 1658 ஜூன் 18 அனுப்பி வைத்து ஷாஜஹான் கோட்டைக்கு வெளியே வர வேண்டாம் என்று பணிவாக கூறும்படி சொல்லி அனுப்பினார். இதைத்தான் ஷாஜஹான் அவுரங்கசீப் சிறையில் அடைக்கப்பட்டார் என்று நமக்கு பள்ளிக்கூடங்களிலும் கலாசாலைகளிலும் போதிக்கப்படுகின்றது. வரலாற்றின் இந்த பகுதியை எழுதிய பலரும் அவுரங்கசீப்பை குறை கூறியே எழுதியிருக்கிறார். ஆனால் உண்மை நிலை என்ன? சற்று விரிவாக ஆராய வேண்டிய முக்கியமான விஷயம் இது. மும்தாஜ் மஹால் பேரரசரின் பிரபுக்களும் மிக்க ஆற்றல் வாய்ந்தவரும் செல்வந்தவருமான ஆசப் கான் என்பவரின் மகள் நவாப் அலியா பேகம். அர்ஜுமத் பனோ பேகம், மும்தாஜ் மஹால் அரண்மனையின் அணிமணி என்ற பெயர்களும் இவர்களுக்கு உண்டு. தனது 20வது வயதில் ஷாஜஹான் கிபி 1612 மும்தாஜ் மஹாலை திருமணம் செய்து கொண்டார். கிபி 1613 ஆண்டிற்கும் 1631 ஆண்டு ஜூன் 17 பிரசவ காலத்தில் தனது 39வது வயதில் மரணம் அடையும் வரை 8 புதல்வர்களையும் 6 புதல்விகளையும் மும்தாஜ் மஹால் பெற்றார். தாரஷிக்கோ, ஷூஜா, அவுரங்கசீப், முராத் பக்ஷ் ஆகிய 4வரும் ஒரு தாயின் மக்கள். ஆம், அர்ஜுமந்த் பானு பேகம் என்ற மும்தாஜ் மஹாலுக்கு பிறந்த பிள்ளைகள். ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளான இவர்களை தந்தை ஷாஜஹான் எப்படி நடத்தினார்? வெண்ணையும் சுண்ணாம்பும். தந்தை ஷாஜஹான் தனது பிள்ளைகளை பேதமின்றி நடத்தவில்லை. மூத்த மகன் தாராஷோகாவிடம் அதிக அன்பு காட்டினார். அவருக்கு அதிக சலுகைகளை வழங்கினார். இளம் பிராயத்திலிருந்தே இந்த முறையை ஷாஜஹான் பின்பற்றினார் என்பதற்கு வரலாற்றில் நிறைய சான்றுகள் உள்ளன. 624 பக்கங்களில் சுருக்கி எழுதப்பட்ட ஷாஜஹான் நாமா என்ற வாழ்க்கை வரலாற்று நூலில் இளவரசர்களுக்கு தினசரி வழங்கிய செலவு தொகை பற்றிய அலோன்ஸ் விவரம் தரப்பட்டிருக்கின்றது. தாராஷோகோவிற்கு 1000 ரூபாய் செலவு தொகை வழங்கிய ஷாஜஹான் அவுரங்கசீப்பிற்கு வழங்கியது அதில் பாதி தொகை ரூபாய் 500 மட்டுமே. ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள், ஒரே சக்கரவர்த்தியின் இளவரசர்கள். இளம்பிராயத்திலிருந்தே இவர்களுக்குள் பேதாங்கட்டியவர்கள் ஷாஜஹான். மூத்த மகன் மீது மோகம். யமுனா நதிக்கரையில் மாளிகை ஒன்று கட்டிக்கொள்ள தாராஷோகோவிற்கு 2 லட்சம் ரூபாயை ஷாஜஹான் அளித்தார். மாளிகையும் கட்டப்பட்டது.
தான் கட்டிய புது மாளிகையை பார்ப்பதற்காக தந்தையையும் சகோதரர்களையும் தாராஷோக்கு அழைத்தார். அந்த மாளிகையில் நிலவறை ஒன்று கட்டப்பட்டிருந்தது. அதில் ஆள் உயர நிலைக்கண்ணாடிகள் பொருத்தப்பட்டிருந்தன. அந்த அலங்காரத்தை பார்வையிடும்படி சக்கரவர்த்திகளையும் தன் சகோதரர்களையும் தாரா அழைத்து சென்றார். அவுரங்கசீப் அந்த அறைக்கு போக்குவரத்தாயிருந்த வழிக்கருகில் உட்கார்ந்து கொண்டார். அதை பார்த்த தாரா, அவன் எங்கே உட்கார்ந்திருக்கின்றான் பார் என்று கூறுவது போல ஷாஜகானிடம் கண் சமிக்கை காட்டினார். நீ ஜனங்கள் போக வேண்டிய வரவேண்டிய வழியில் உன் தம்பிமாருக்கும் கீழானும் பின்னால் விதமான இடத்தில் உட்கார வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என்று ஷாஜஹான் அவுரங்கசீப்பிடம் கேட்டார். பின்னால் இதற்கு காரணம் கூறுகிறேன் என்று விடையளித்த அவுரங்கசீப், மத்தியான லுகர் தொழுகைக்கு போக வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஷாஜகானின் அனுமதி பெறாமலே அங்கிருந்து சென்று விட்டார். தன்னிடம் ஏதும் சொல்லாமல் தாராவின் மாளிகையின் நிலவரையின் வெளியிலிருந்து அவுரங்கசீப் சென்று விட்டதை அறிந்த ஷாஜகானிடம், தாராஷோக்கோ பார்த்தீர்களா, உங்களை மதிக்கவில்லை அவுரங்கசீப் என்று தூபமிட்டார். ஷாஜகான் கோபமுற்றார். விளைவு தர்பார் மண்டத்திற்கு அவுரங்கசீப் வரக்கூடாது என்று விலக்கி வைக்கப்பட்டார். தந்தை ஷாஜகானிடம் மூத்த மகன் தாரா கொண்டிருந்த செல்வாக்கையும் தாரா மீது ஷாஜஹான் கொண்டிருந்த பாசத்தையும் வரலாற்று நடுநிலையாளர்களின் பார்வைக்கு வைத்துவிட்டு விஷயத்தை தொடர்வோம். அவமானமும் அர்த்தமுள்ள காரணமும். தந்தை ஷாஜஹானின் உத்தரவால், அதுவும் மூத்த சகோதரர் தாராவின் ஏற்பட்டால் வெளியான உத்தரவால் அவமானத்திற்கு உள்ளாக்கப்பட்ட அவுரங்கசீப் 7 மாதங்கள் அரசவை தர்பாருக்கு செல்லவில்லை. ஒரு நாள் தனது சகோதரி ஜஹானாராவிடம் அவுரங்கசீப் சொன்னார், தாராவின் நிலவரையில் ஒரே ஒரு கதவுதான் இருந்தது. தந்தையையும் எங்களையும் அந்த நிலவரைக்குள் உட்கார வைத்துவிட்டு எல்லாம் சரியாய் நடக்கிறதா என்று மேல் பார்ப்பவரை போல பல தடவை வெளியிற் போவதும் உள்ளே வருவதுமாய் தாரா இருந்ததால் நான் ஐயமுற்றேன். தாராதான் சிம்மாசனம் ஏறுவதற்காக தன் தந்தையையும் சகோதரர்களையும் அங்கே அடைத்து வைத்து கொன்றுவிட்டார் என்பதால் தான் நான் அந்த அறைக்குள் செல்லவில்லை. இம்மாதிரியான முயற்சிகள் எதுவும் எடுக்கப்பட்டால் அதனை தடுத்திடவே வாசலில் காவல்காரனை போல் இருந்தேன். ஆனால் தந்தையோ நான் தரையில் இருப்பது போல் அந்தஸ்திற்கு குறைவென்று அங்கிருப்பதை கண்டித்தார். நான் இறைவனிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டவாறே வெளியேறி வந்து விட்டேன். வேண்டாத பாசமும் வீண் சந்தேகமும். அவுரங்கசீப்பின் விளக்கத்தை கேட்டு தந்தையிடம் ஜஹானாரா தெரிவித்துவிட ஷாஜஹான் உண்மையை உணர்ந்தார். இதனால் ஷாஜஹான் சொற்பத்தில் காரணமில்லாமலே தன் புத்திரர் மேல் கூட விபரீதமான சந்தேகம் கொள்ளும் குணம் உடையவர் என்று நன்கு விளங்குகின்றது. ஆலம்கீரின் ஆரம்ப கால பதவிகள். கிபி 1634 ஆண்டில் அவுரங்கசீப் தனது 16வது வயதில் 10,000 குதிரைப்படை வீரர்களின் தலைவராகவும் 4,000 ஜாதி குதிரைகளை பராமரித்திடும் பொறுப்பையும் பெற்றவர். ஆர்சா நாட்டு ஜூர்சாங்கிங் என்ற கிளர்ச்சிக்காரர்களுக்கு எதிராக பந்தல்கண்டு நாட்டு படையெடுப்பின் தலைவராக அவுரங்கசீப் சென்றார். அரசிய போர்க்களத்தில் அவர் பெற்ற முதல் அனுபவம் அங்குதான். கிபி 1636 ஜூலை 14 நாள் தலைசிறந்த தானை தலைவர்களையும் மண்ணை கவ்வு வைக்கின்ற பல பிரச்சனைகளையும் பல எதிரிகளும் சூழ்ந்த தக்காணத்தின் ஆளுநராக அவுரங்கசீப் நியமிக்கப்பட்டார்.